ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்குள்ளார என்னென்ன இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் தான் இருக்கும், பட் ஆனால் அழகாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் அழகாக என்னோடய இன்டோர் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹவுஸில் இருந்த மணி பிளான்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பிக்காக இருந்துச்சு, பார்க்குறக்கு அழகாக இருந்தாங்க. ஸோ அதுவே இவங்களுக்கு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வேறு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இதில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுட்ருக்கிறேன். இவங்களை என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டீல்லே கொடி போகிற மாதிரி வச்சு விட்ருக்கேன். ஏன்னா என்னோடய இது இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மணி பிளானட் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியலை. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் நல்லது இருந்தால் தான் நல்லா வளரும், க்ரோ ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் பைசா நிறைய வந்துச்சுன்னா அப்போவும் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுவே கிடையாது. நீங்கள் இந்த மணி பிளான்ட்டுக்கு அழகாக ஒரு அது நல்ல ஏர் இருக்கணும். ப்ளஸ் வீடு நீட்டாக இருக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் அதுதான். ஏன்னா நான் ரெண்டல் ஹவுஸில் வீடு அவ்வளோவா நீட்டாக இருக்காது. அது க்ரோவே ஆகலை. இங்கே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிறதுனால சூப்பராக க்ரோ ஆகிட்டு வராங்க. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. சில பேர் இதை கட் பண்ணி கிளாஸில் வைக்கணும் அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் சும்மா ஒரு சாதாரண பாட்டில் நீட்டாக அழகாக கட் பண்ணி வச்சாவே அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த வீடு நீட்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகாக க்ரோ ஆகிட்டு வர்றாங்க. என்னோடய கிச்சன்லேயும் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. அது எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது. பட் ஆனால் அதை சுற்றி அவங்கள சுற்றி சூப்பரான ஒரு நீட்னஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அது வளர்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி நிறையா பேர் சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட் ஆக்சுவலாக 70 ருபீஸோ என்னவோ கொடுத்து நான் வாங்கினேன். இது சூப்பரான ஏர் ப்யூரிஃபைருங்க. உண்மையிலே இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ டஸ்ட்டு வருது அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்கள் இன்டோர் பிளான்ட் வளர்க்குறதே அந்த டஸ்ட்டு எவ்வளோ அந்த லீஃபில் இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இதுக்கு ஏர் ப்யூரிஃபையர்னு வச்சாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்பைடர் பிளான்ட் இவங்களும் சூப்பராக வளர்ந்துட்டு வராங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சா வளராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இந்த வளருது, நல்லாவே க்ரோ ஆகுது. இதெல்லாம் இப்போ தான் நியூ ஃப்ளவர் தான். ஸோ சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க சூப்பராக வளர்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இதுக்கு ஆனால் கொஞ்சம் சன்லைட் படுது, அதனால வளர்கிறாங்களா என்னன்னு தெரியல, க்ரோ ஆகுறாங்க. ஸோ இவங்க ஸ்பைடர் பிளான்ட் சூப்பராக வளர்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது செடி பக்கத்தில் வந்துச்சுன்னா அதை எடுத்து வேறு பாட்டில் ஷிஃப்ட் பண்ணி என்னோடய வீட்டுக்குள்ளே வைக்கலான்னு பார்க்குறேன். என்ன சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, ஆலோவேராவில் ஒரு பிளான்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு மறந்துருச்சு, என்னென்னு சொல்லுங்கள். இவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்ரோ ஆகுறாங்க. இவங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வச்சுருக்க எதுக்குமே அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இவங்க ஒரு அழகாக பூ வருவாங்க. நான் வெளியில் காமிச்சேன் இல்லையா, என்னோடய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இவங்களோட பூ அவ்வளோ அழகாக இருக்கும், க்யூட்டாக இருப்பாங்க. அது கலரே கனகாமர கலரில் அந்த மாதிரி கலரில் இருக்கும். இவங்களும் செம்ம ஏர் ப்யூரிஃபை தான், ஸ்னேக் பிளான்ட் மாதிரி தான். இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரோ ஆகிட்டு வராங்க. இவங்களும் என்னோடய ஸ்டெப்ஸில் தான் இருக்காங்க. டெரஸ் கார்டன் போகிற வழியில், டெரஸ்க்கு போகிற ஸ்டெப்ஸில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னேக் பிளான்ட். ஆக்சுவலாக இவங்க ஏன் இவ்வளோ வாட்டரோடு இருக்கிறாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 டேஸாக 3 டேஸாக இங்கே ஒரே ரெயின். ஸோ இவங்க அதனால தான் தண்ணியில் மூழ்கி போய் உட்காந்துருக்குறாங்க. பட் இவங்க மட்டும்தான் பக்கத்தில் எந்த இதுவுமே க்ரோ ஆகாமல் இருக்கிறாங்க. இந்த வாட்டரை கீழே இது பண்ணணும்னா கீழே ஹோல்ஸ் இல்லை இவங்களுக்கு, அதனால அவங்க அப்படியே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. இவங்களையும் கொஞ்சம் இது பண்ணிடணும். ஸோ இவங்க தான் என்னோடய ஸ்டெப்ஸில் இருக்க என்னோடய இன்டோர் பிளான்ட்டு. சூப்பராக இருக்கிறாங்க பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறக்கே. இப்போ தான் க்ரோ ஆகிட்டு வர்றாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அழகாகவே க்ரோ ஆகிட்டு வருவாங்க. இன்னும் நிறைய வைக்கணும்னு ஆசை. ஸோ பார்க்கலாம் இன்னொன்று எவ்வளோ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து இவங்கள வந்து ஆக்சுவலாக வந்து அவுட்டோர் பிளான்ட்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்க. நீ இன்டோரில் வச்சா க்ரோ ஆகாது அப்படின்னு சொல்லியே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து ₹90 என்னவோ அரிக்கா பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் செம்ம ஏர் பியூரிஃபையருங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சூப்பரான ஏர் பியூரிஃபையர். ஏன்னா இவன்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லீஃப்லேயே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ டஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இவங்களும் வந்து க்ரோ ஆக மாட்டாங்க. இன்டோரில் வச்சிங்கன்னா நீங்கள் க்ரோ ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அவள் சூப்பராக க்ரோ ஆகிட்டா. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த லீஃப்லாம் புதுசாகவே வந்து எனக்கு வந்தவான். ஸோ அதனால் வந்து எனக்கு இவனுமே வந்து நான் இன்னும் இது பக்கத்தில் ஏதாவது வந்துட்டாங்கன்னா அதையும் எடுத்து வேறு இதில் வச்சு க்ரோ அப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறேன். இது வந்து அரிக்கா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தாங்க. இவங்கள அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். என்னோடய ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கிறேன். என்னோடய ஹவுஸ் ஃப்ரண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கிறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து என்னோடய வீட்டு உள்ளே இன்சைட் த ஹோம் என்ன வச்சுருக்கிறேன் எனக்கு காமிக்கலாம். வீட்டில் உள்ளே வந்து ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய டிவி யூனிட் பக்கத்தில் வந்து ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கிறேன். நிறைய வைக்கணும், பட் ஆனால் வந்து டெஸ்டிங் தான் இப்போ போயிட்டுருக்குது, எந்த வச்சா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்னேக் பிளான்ட் வந்து சூப்பராக வந்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள், சூப்பராக வந்துட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து இன்னும் நிறைய வைக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன். ஸோ இவங்க மட்டும்தான் வந்து என்னோடய டிவி யூனிட் பக்கத்தில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி. இந்த வெத்தலை கொடி வந்து இப்போ நாங்கள் வந்து நிறைய ஸ்டெம்மும் வச்சோம். என் ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க எப்போயுமே. வந்து அவங்க கை வந்து கொஞ்சம் ராசியான கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 வச்சோம். பட் ஆனால் இதில் வந்து 1-2 மட்டும் சூப்பராக வந்து துளி விட்டுட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டாங்க. மற்றவங்களாம் வரல, ஏன்னு தெரில, வரல, அவங்களாம் இதாகிட்டாங்க. பாருங்க, அந்த ஸ்டிக்கெலாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அவங்களாம் வந்து யூஸ்லெஸ் ஆகிட்டாங்க. நான் அதுவே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து ஆனால் 2 மட்டும் துளுத்துறாங்க. போதும், இவங்க போதும். ஏன்னா எல்லாருமே வந்திருந்தால் தான் கொஞ்சம் க்ளம்ஸி ஆகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க வந்ததே ரொம்ப வந்து ஹாப்பி தான். ஸோ எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டாங்க பாருங்கள். இவங்க வந்து என்னோடய ஹாரிடாரில் கேட்டு ஃப்ரண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பாத் செட் பண்ணி இவங்கள வந்து நம்ம அழகாக வச்சுடலாம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அழகாக வெத்தலை கொடி வந்து சூப்பராக போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இங்கே வச்சுருக்கிறேன். இவங்கள வந்து என்ன பண்ணலான்னா கொடி மாதிரி வச்சு விட்டோம்னா சூப்பராக வரலாம். ஸோ இதுதான் இவங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க. வெத்தலை செடிக்கெலாம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்குன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சன்லைட் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் இருந்துட்டாலும், நான் ரொம்பலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணலைங்க எந்த செடிக்குமே. ரொம்ப மெனக்கடலாம் இருக்கல. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்களும் அழகாக வந்து இந்த மாதிரி வெத்தலை கொடி வச்சுக்கலாம். சூப்பராக வந்துட்டாங்க பாருங்கள். ஸோ இதான் என்னோடய இன்டோர் பிளான்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே வந்து மணி பிளான்ட்டுங்க பாருங்கள் அழகாக. ஏன்னா இவனை வந்து மேலே அப்படி போக விடணும். ஸோ அதனால் இங்கிட்டு வந்து சங்குப்பூ பாருங்கள், இவங்களும் அழகாக ஒன்று பண்ணி விடணும்னு நினச்சிட்ருக்குறேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ இந்த என்னோட இன்டோர் கார்டன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you, டேக் கேர்.